வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஹிப் பன்னீர். சாஹிப் பன்னீர் எப்படி ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்டிலையே பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் பிரியாணி ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் இது போல் நம்ம பொடியாக சாப் பண்ணி சேர்க்கும்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அது போல் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும். இது கூடவே பழுத்த தக்காளியை நான் அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்க போகிறேன். நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவியோட குவான்டிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் நான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வரணும். இது வெந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வெந்து வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் பன்னீர், பால், புளிக்காத தயிர். இது மூணையும் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம். இதில் சேர்த்துட்டு இப்போவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கிடலாம். பன்னீர் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணாலே போதும். இப்போ நம்மளுடைய சாஹிப் பன்னீர் வந்துட்டு ரெடி ஆகிருச்சு. இது மேலே நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்றது போலவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.